ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட், அதாவது 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே பொலிட்டிக்கல் சயின்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆக்சுவலாக 100 மார்க்ஸ்க்கு நம்ம அபவ் 80+ 90+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். நம்ம இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்ன மார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். இப்போ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் இதுவரையும் படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே அபவ் 80க்கு மேலே நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த வகையில் தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம் லிங்க் ரெண்டுலேயுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க அதை லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்கலாமா? என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், அரசின் அடிப்படை கூறுகள் யாவை? வாட் ஆர் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்? நெக்ஸ்ட் ஒன், இறையாண்மையின் வகைகள் யாவை? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி? அப்புறம் இயற்கை குடியுரிமை என்றால் என்ன? வாட் இஸ் நேச்சுரல் சிட்டிசன்ஷிப்? நெக்ஸ்ட் ஒன், அரசாங்கம் வரையறுக்கவும். டிஃபைன் கவர்மெண்ட். அடுத்து, மக்களாட்சி மத்தியத்துவம் என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டேர்ம் டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம். அடுத்து, பல கட்சி முறை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் மல்டி பார்ட்டி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், FPTP என்பதனை விரிவாக்கம் செய்க. எக்ஸ்பேண்ட் த டேர்ம் ஆஃப் FPTP. அடுத்து, சுரண்டல் என்றால் என்ன? வாட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன்? நெக்ஸ்ட் ஒன், தொழிலாளர் இயக்கத்தில் மா சிங்காரவேலரின் பங்கு பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் M. சிங்காரவேலர்ஸ் ரோல் இன் லேபர் மூமெண்ட். அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பஞ்சாயத்து ராஜ். அடுத்து, நேருவினால் கூறப்பட்டுள்ள ஏதேனும் 3 சவால்களை பட்டியலிடுக. லிஸ்ட் எனி 3 challenges highlighted by நேரு. அடுத்து, மென்மை அரசு தோன்றுவதற்கான காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எமர்ஜென்ஸ் ஆஃப் சாஃப்ட் ஸ்டேட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் யாவை? வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் ஆர் அவைலபிள் டு அஸ்? நெக்ஸ்ட் ஒன், ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தின் நிறைகளை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், பிளாட்டோவின் படைப்புகளை எழுதுக. ரைட் பிளாட்டோஸ் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கர்வி மார்க்சியம் என்றால் என்ன? வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மார்க்சிசம்? நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், வாக்காளர் பட்டியல் என்றால் என்ன? வாட் இஸ் வோட்டர்ஸ் லிஸ்ட்? நெக்ஸ்ட் ஒன், கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை கூடுகிறது? How many times are the Gram Sabha meets held in a year? Next one, பண்டைய தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்கள் யாவை? What are the important ports of ancient Tamil Nadu? Next one, நேருவினால் கூறப்பட்டுள்ள ஏதேனும் 3 சவால்களை பட்டியலிடுக. List any 3 challenges highlighted by Prime Minister Nehru. Next one, நவீன அரசின் சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. Mention the features of modern state. Next one, இறையாண்மையின் வகைகள் யாவை? What are the types of sovereignty? நெக்ஸ்ட் ஒன், நமக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் யாவை? வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் ஆர் அவைலபிள் டு அஸ்? நெக்ஸ்ட் ஒன், மாக்கியவல்லி ஒரு அரசியல் பகுப்பாய்வாளர் ஆவார். அரசியல் சிந்தனையாளர் அல்ல என்பது ஏன்? வாட் வாஸ் மாக்கியவல்லி எ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அண்ட் நாட் எ பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்? நெக்ஸ்ட் ஒன், திராவிடர் என்ற சொல்லை வரையறுக்கவும். டிஃபைன் திராவிடியன். நெக்ஸ்ட் ஒன், வரலாற்றின் முடிவு என்றால் என்ன? What is mean by end of history? Next one, ஜாதி பாகுபாடு என்று நீ கருதுவது என்ன? What do you mean by caste discrimination? Next one, மாற்று பாலினத்தவர் நலனுக்கான நடவடிக்கைகளை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. Write a short note on welfare measures for transgenders. Next one, பெண்கள் அதிகாரம் பற்றிய பாரதியாரின் கருத்தை விளக்குக. Explain பாரதியார்ஸ் ideas on women empowerment. நெக்ஸ்ட் ஒன், நடத்தியியல் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பிஹேவியரலிசம்.
நெக்ஸ்ட் ஒன், அரசின் முக்கிய கூறுகள் யாவை? வாட் ஆர் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்டேட்ஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இறையாண்மையின் இரு அம்சங்கள் யாவை? நேம் த டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி. அடுத்து இயற்கை குடியுரிமை குறிப்பு தருக. கிவ் எ நோட் ஆன் நேச்சுரல் சிட்டிசன்ஷிப். அடுத்து மக்களாட்சி பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டெமோக்ரஸி. அரசாங்கம் வரையறுக்கவும். டிஃபைன் கவர்மெண்ட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள் வளர்ப்பை பற்றி பிளாட்டோவின் கருத்துக்கள் யாவை? வாட் வாஸ் த ஒப்பீனியன் ஆஃப் பிளாட்டோ ரிகார்டிங் பிரிங்கிங் அப் எ சில்ட்ரன்? அடுத்து பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் உள்ளன? அவை யாவை? ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் தேர் இன் பொருட்பால்? நேம் தம். கட்சி தாவல் தடை சட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா? தீவிர பெண்ணியம் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் ரெடிக்கல் ஃபெமினிசம். அடுத்து பாருங்கள், எதிர்காலத்தினை நம்பிக்கையோடு சந்திப்போம் என்ற வார்த்தையின் மூலம் நீ புரிந்து கொள்வது என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ட்ரிஸ்ட் வித் டிஸ்டினி? அரசின் அடிப்படை கூறுகள் யாவை? வாட் ஆர் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்? இறையாண்மையை வரையறுக்கவும். டிஃபைன் சாவர்னிட்டி. திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து, நமக்கு கிடைக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட பரிகார உரிமைகள் யாவை? வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் தட் ஆர் அவைலபிள் டு அஸ்? அரசாங்கம் வரையறுக்கவும். டிஃபைன் கவர்மெண்ட். டிஃபைன் சாவர்னிட்டி. இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி தான். இதெல்லாம் நம்ம நல்லாவே படித்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? ஹவு மெனி முனிசிபல் கார்பரேஷன் ஆர் தேர் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு? அப்புறம் கருவி மார்க்சியம் என்றால் என்ன? வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மார்க்சிசம்? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து, பெண்ணியம் என்பதன் பொருளை தருக. ப்ரொவைட் த மீனிங் ஆஃப் ஃபெமினிசம். அடுத்து பாருங்கள், கட்சி தாவல் தடை சட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா? இதுவும் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விதையே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் குறிப்பு வரைக. ரைட் நோட்ஸ் ஆன் டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த ப்ரோலெட்டரிட். இப்போ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். 2 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே 2 மார்க்ஸில் மேஜர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னா நம்ம லிங்க் இருக்குது, அதை வாட்ஸ்அப் லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா அதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.